விவகாரத்தின் சார்பாக இந்த மலமாலையை தலைவருக்கு கிடைக்கிறேன். இருப்பா, இது அரசியல் கூட்டம் இல்லை, அது பக்கத்து தெருவில் நடக்குது. தெரு மாறி வந்துட்டேன். புலவர் பொன்னம்பலத்தை நான் அறிமுகப்படுத்த தேவையில்லை. அவர் சிறந்த ஆன்மீக சொற்பொழிவாளர். அவருக்கு நாடெங்கிலும் லட்சக்கணக்கான ரசிகர்கள் உண்டு. ஆனால் ரசிகர் மன்றங்கள் கிடையாது. அவர் ராமாயணத்தை கரைத்து குடித்தவர். அதை தன் வாழ்க்கையிலும் கடைபிடிக்க நினைப்பவர். அதன் காரணமாக தன்னுடைய பிள்ளைகளுக்கு ராமன், லட்சுமணன், பரதன் என்று பெயர் வைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. 4வது பிள்ளை பிறந்தால் அதற்கு சத்ருக்கணன் என்று பெயர் வைப்பார். நான் குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்கிட்டேன், நாட்டோட நன்மையை கருதி. ராமாயணத்தில் உள்ள கதாபாத்திரங்களை பத்தி உங்களுக்கு நான் சொல்ல போறேன். ராமன் சத்தியசீலன், ஏகபத்னி விரதன், ஒழுக்கத்தில் சிறந்தவர், மகாவீரன், பெரிய தைரியசாலி. கரெக்டா என் தலைக்கு மேல இருந்துகிட்டு என்ன பயமுறுத்துறதா உனக்கு வேலையா? போமாட்டியா? போமாட்ட? சரி, நான் போறேன். ராமா, யார்கிட்ட பேசிட்டு இருக்க? பள்ளிக்கிட்ட ராமா. அது அங்கேயேதான் இருக்கும், அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல மார்க்கெட்டுக்கு போய் காய்கறி வாங்கிட்டு வா. ஏமா பகல்ல இதெல்லாம் வாங்க வேண்டியதானே? ராத்திரில வாங்கினா மலிவா கிடைக்கும்டா. நான் மாட்டேமா, ரோட்ல விளக்கே கிடையாது, ஒரே இருட்டா இருக்கு. ஒரு நாய் வேற என்னையே துரத்துது. நான் மாட்டேமா. கல்யாணம் ஆகிற வயசாச்சு, இன்னும் பயப்படுறிய? போய் வாங்கிட்டு வா. உனக்கு புரியுது, அந்த நாய்க்கு இந்த பள்ளிக்கு அது புரிய மாட்டேங்குது. அசடு மாதிரி பேசாத, போயிட்டு வா. அடுத்தது லட்சுமணன். எதையும் தியாகம் செய்யக்கூடியவன். தன் சொந்த விருப்பு வெறுப்புகளை விட்டுவிட்டு 14 ஆண்டு காலம் தன் அண்ணன் ராமனுடன் காட்டுக்கு சென்றவன். லக்ஷ்மணா, தம்பி லக்ஷ்மணா, அம்மா மார்க்கெட்டுக்கு போக சொன்னாங்க. ஓ, நீயும் கொஞ்சம் துணைக்கு வாயேன். வேற வேலை இல்ல. டேய், ராமாயணத்துல அந்த லக்ஷ்மணன் அண்ணன் ராமருக்காக 14 வருஷம் காட்டுக்கு போனான்டா. நீ காய்கறி வாங்க வர மாட்டேங்கிறியே. நான் அந்த லட்சுமணனா இருந்தா ராமனை காட்டுக்கு போகாம நிறுத்தி தசரதரை சமாதானப்படுத்தி கைகையை அடக்கி பூனிய வெளியே துரத்திருப்பேன். நம்ம அப்பாவுக்கு பொழைப்பே நடந்திருக்காது. ஏன்னா நமக்கு ராமாயணமே கிடைச்சிருக்காதே. பரதன் அண்ணன் ராமன் மீது மிகுந்த பாசமும் மரியாதையும் கொண்டவன். தான் நாட்டை ஆளக்கூடாது என்பதற்காக காட்டுக்கு சென்று அண்ணன் ராமன் காலிலே போட்டிருந்த பாதுகையை வாங்கி வந்து அதை வைத்து ஆட்சி நடத்தியவன். நில்ல, யார கேட்டு ஏன் செருப்பா போட்ட? முதல்ல கழட்டு. டேய், 10 நிமிஷம் திரும்பி வந்துருவேண்டா. ஓ செருப்பு என்னாச்சு? வாரம் இருந்து போச்சு. புது செருப்பு வாங்க வேண்டியதானே? டேய் பரதா, ராமாயணத்துல அந்த பரதன் அண்ணன் செருப்பை வச்சு ஆட்சி பண்ணான். அதுக்கு பிறகு ராமர் செருப்பு இல்லாமையே நடந்தார். நீயும் செருப்பு இல்லாமையே நட. முதல்ல கழட்டு. நல்லா இரு. தேங்க்யூ. என்னடா அது, கோட்டையை முற்றுகையிடுற மாதிரி என்ன சுத்தி நின்னுட்டு இருக்கீங்க? இன்னைக்கு முதல் தேதி, எல்லாருக்கும் செலவுக்கு பணம் கொடுக்க வேண்டாமா? ஓஹோ, அப்படியா? நான் மறந்தே போயிட்டேன். வயசு ஆயிட்டே போகுது இல்லையா? ஆமாப்பா, வயசாயிட்டே போகுது. சீக்கிரம் கல்யாணம் பண்ண வேண்டியதுதான். நான் சொன்னது எனக்கு. நான் சொன்னது எனக்கு. ராமா, உன் புஸ்தக கடை வியாபாரம் எப்படி நடந்துட்டு இருக்கு? செக்ஸ் புக்கெல்லாம் நல்லா விக்குதுப்பா. நீங்க எழுதின பக்தி புஸ்தகங்கள் தான் சரியா விக்கல. அதான் ஒரு ஐடியா பண்ணிருக்கேன். என்ன ஐடியா? செக்ஸ் புக் அட்டையெல்லாம் பக்தி புஸ்தகத்தை போட்டு வித்துலான்னு. நாடே கெட்டு குட்டிச்சோர் ஆயிட்டு. உனக்கு எவ்வளவு வேணும்? அப்பா என்ன இது? செருப்புக்கு வாரம் அறுந்து போச்சு, வேற வாங்க. தூக்கி போடுறா. உனக்கு எவ்வளவு வேணும் சொல்லு. செருப்புக்கு 29 ரூபா 95 பைசா. என் செலவுக்கு 70 ரூபா 5 பைசா. மொத்தம் 100 ரூபா. 100 ரூபாயா? தேங்க்ஸ் பா. லட்சுமணா, அப்பா, உன் ஆபீஸ் நிலவரம் எப்படி இருக்கு? இன்னும் 6 மாசத்துல ப்ரமோஷன் கிடைச்சிடும். அப்படியா? சந்தோஷம். உனக்கு எவ்வளவு பணம் வேணும்? 200 ரூபாய். என்னடா ஏறிக்கிட்டே போகுது? பெட்ரோல் விலை ஏறிக்கிட்டே போகுது. அதோட சிகரெட் விலையும் ஏறிட்டே போகுது. இந்தா, உடம்ப கெடுத்துக்காத. புகை பிடித்தல் உடலுக்கு கெடுதல். நான் சொல்லிட்டேன். கடைக்குட்டி என்ன சொல்றாரு? குடி குடியை கெடுக்கும். சும்மா இரண்டா. அரதா, அப்பா என் லீவ் முடிஞ்சிடுச்சு. இன்னும் 2 நாள்ல டியூட்டில ஜாயின் பண்ணணும். ஏண்டா ஜாம்ஷெட்பூர்லவே வேலை பாக்குறேன்? இந்த ஊர்ல ஒரு வேலையை பாத்துக்கிட கூடாதா? இவ்வளவு சம்பளம் தரமாட்டாங்கப்பா. உனக்கு எவ்வளவு வேணும்? 500 ரூபாய். ஊருக்கு போற செலவெல்லாம் இருக்குப்பா. ரொம்ப காஸ்ட்லி சன். இந்தா.
மகாராணிக்கு எவ்வளவு வேணும்? மஞ்சள் 25 பைசா, 35 கிலோ அரிசி, மளிகை சாமா மொத்தமா எவ்வளவு வேணும் சொல்லு. 1499 ரூபாய் 95 பைசா. டாடா கம்பெனி செருப்பு ரேட்டு மாதிரி. டேய், இந்த 1500 வச்சுக்க. மிச்சம் 5 பைசா தாராளமா உன் இஷ்டம் போல செலவு செய். யார் யாருன்னு சொல்லவே இல்லையே. குடும்ப நண்பர், சைக்கிள் செயின், அருணாச்சலம். நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க. சைக்கிள் செயின் தயாரிக்கிற கம்பெனி வச்சிருக்கிறேன். எலெக்ஷன் நேரத்துல நல்ல வியாபாரம் ஆகும். இது என்னுடைய மிஸ்ஸஸ். ஜானகி, இதுதாமா மாப்பிள்ள. இது மாப்பிள்ளையோட அப்பா அம்மா. வந்து நமஸ்காரம் பண்ணுங்க. வாமா, வா. போடி. நல்லா இருமா. மகராசியா இருமா. நமஸ்காரம் பண்ணிட்டு பையனுக்கு உன்னை பிடிச்சா மட்டும் போறாது, உனக்கும் அவனை பிடிச்சிருக்கணும். நல்லா பாத்துக்க, புரியுதா? பேசாம இருந்தா என்னமா அர்த்தம்? இது மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி. உனக்கு பிடிச்சிருக்கடா? நீங்க யாருக்கு கழுத்தை நீட்டு சொன்னாலும் நான் நீட்டுறேன். நீங்க யார் கழுத்துல தாலி கட்ட சொன்னாலும் நான் கட்டுறேன். பானு, ஜானகியை மேல கூட்டு போமா. நீ போலாமா? மற்ற சம்பிரதாயங்களை பத்தி பேசுவோமா? ஓ, பேசலாமே. மாப்பிள்ளை நல்லா பாத்துட்டியா? தலைய நிமிந்து பார்க்கவே பயமா இருந்துச்சு. நேர்ல அவர் எப்படி இருப்பாருன்னு பாக்கணும்னு தான் ஆசை. இருக்காதா பின்ன? லேசா ஓர கண்ணால பார்த்தேனா அப்புறம் அலண்டு போயிட்டேன். ஏ, மாப்பிள்ளை பக்கத்துல இருக்கிறவரு என்ன பார்த்து கண்ணடிச்சாரு. ஏடி பிடிக்கிற? ஐயோ, நீ அவரை தப்பா நினைச்சிட்டடி. அவர் ரொம்ப தங்கமானவர். அவர் கண்ணடிச்சதை என் கண்ணால பார்த்தேனே. பொறுக்கி ராஸ்கல். ஏய், அவரை திட்டாத. ஏண்டி? அவரு என்ன பார்த்துதான் கண்ணடிச்சாரு. ஏன் ஆளு. ரொம்ப சந்தோஷம் ஜஸ்டிஸ் சார். அப்ப உங்க விருப்பப்படி அடுத்த முகூர்த்தத்திலேயே கல்யாணத்தை வச்சுக்கலாம். சரி, அப்ப நான் புறப்பட்டுமா? சந்தோஷமா போயிட்டு வர்றேங்க. வரேன். வர்றேன். உங்க பொண்ணு கிட்ட நான் போயிட்டு வரேன்னு சொன்னதா சொல்லிடுங்க. சார், பொண்ணோட தோழிக்கிட்ட நான் போயிட்டு வரேன்னு சொன்னதா சொல்லிடுங்க. என்ன சம்பந்தி, இங்கேயே நின்னுட்டியா? முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு. இல்ல, எங்க 3வது வேணுக்கா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். இன்னும் வரல. ஓ, அத பத்தி கவலைப்படாதீங்க. கல்யாண நிகழ்ச்சிகள் பூரா சினிமா படம் மாதிரி போட்டோ எடுக்க சொல்லியிருக்கேன். வந்ததும் பாத்துக்கலாம். நேரமாச்சு, வாங்க. வகை
என்னங்க ஏன் அப்படி பாக்குறீங்க? குளிச்சு ரெடி ஆயிட்டியா? இந்தாங்க காஃபி. காஃபி அங்க வை. ஐயோ, அப்பா எல்லாம் வெளியில இருக்காங்க, தப்பா நினைச்சுக்குவாங்க. ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்சு அடுத்த நாள் காலையில பொண்டாட்டி கையை பிடிச்சி இழுக்கலன்னா அவன் புருஷனே இல்லைன்னு சித்தப்பா சொல்லிருக்காரு. ஐயோ, நான் குளிச்சிட்டேங்க. மறுபடியும் குளிச்சுக்கலாம், நம்ம வீட்டு குழால நிறைய தண்ணி வருது. அட ராமா. ஐயோ, புருஷன் பேர் சொல்லாதம்மா. எங்க இருக்கீங்க? ஐயோ, என்னங்க இது? அண்ணி, உங்க புருஷன் ஒரு துப்பு கட்டவன். எனக்கு கல்யாணத்தை நடத்தி வைடானா காலவாரி விட்டுட்டு அவன் கல்யாணம் பண்ணிட்டான். அண்ணி, நீங்க தான் எனக்கும் பானுவுக்கும் கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். கவலைப்படாதீங்க, கண்டிப்பா நடத்தி வைக்கிறேன். முதல்ல இந்த காஃபி சாப்பிடுங்க. தேங்க்ஸ் அண்ணி. இது யாருங்க வச்சது? நான் தான். நீங்க காலையில காஃபிக்கு பதிலா இததான் சாப்பிடுவீங்கன்னு கேள்விப்பட்டேன். இந்த வீட்டுல யார் யாருக்கு என்னென்ன பிடிக்குதோ அதெல்லாம் கொடுக்கணும்னு எங்க அப்பா சொல்லியிருக்காரு. அது எனக்கு பிடிக்குதோ இல்லையோ, எங்க அண்ணனே என்ன எதுவும் சொன்னதில்ல. அதுக்காக நான் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சட்டம் இல்லையே. சோடாவை ஊத்திட்டா. அவ பேர் என்ன? ஜானகி. சாப்பிடல. இந்த வீட்டுல எல்லாரும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நான் சாப்பிடுவேன். அண்ணி கூட எனக்காக வெயிட் பண்ணுவாங்க, ஆனா சாப்பிடாம வெயிட் பண்ண மாட்டாங்க. I am your சின்னம்மா. Stop. Cheers. ஏம்மா இங்க படுத்துக்கிற? ஒரு ரூமுக்கு போல நீ? என் சின்ன மாமனார் குடிபோதையில இங்க சுயநினைவே இல்லாம இருக்கும்போது நான் எப்படி என் ரூமுக்கு போய் சந்தோஷமா இருக்க முடியும்? குட் நைட். இத பாரு, பலார்னு கள்ளத்துல அரைஞ்சா பே ஆஃப் பெங்கால போய் விழுவ நீ. சீக்கிரம் அறைங்க மாமா, தூக்கம் வருது. என்ன என்கிட்ட தகராறு பண்ற? இத பாருமா, நான் குடிக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. குடிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் சப்பக்கட்டுக்கு காரணம் இருக்கும். உன்னை என் மருமகன் கூட பார்க்க மாட்டேன், ஜாகிரதை. பாருமா, எழுந்துரு. வாய சுருட்டுமா. ஒரு ரூமுக்கு போமா. காலையில வந்து காஃபியோட என்ன எழுப்புமா. தேங்க்யூ. இப்ப நிஜமாவே குட் நைட். எனக்கு பொண்ணு கிடைச்சிருக்கா, எங்க படுத்தா என்ன? அப்பாடி. சித்தப்பா, என்னடா? ஹனிமூன் போனோம். போயிட்டு வாங்க. யார் கூட போற? அப்பா. அப்பா கிட்ட கேட்க பயமா இருக்கு. ஜானகி தான் ஆசைப்பட்டா, நீங்க தான் எப்படியா பர்மிஷன் வாங்கி தரணும். தைரியமா போய் கேட்க வேண்டியதுடா. அப்பா கிட்ட போய் கேட்பேன், நீயும் ஜானகி ஜோடியா திருக்கழுகுன்றம் போய் கழுகு பார்த்துட்டு வாம்பாரு. எங்களுக்கு வேணுங்கிறது பெங்களூர், மைசூர், நந்தி ஹில்ஸ். அவ்வளவுதானே? நான் உங்க அப்பாட்ட பேசி பர்மிஷன் வாங்கி தரேன். நீ உன் பொண்டாட்டியை கூப்பிடு. பொண்டாட்டி மரியாதையா கூப்பிடுற. ஜானகி, ஜானும்மா, ஜானு குட்டி, கள்ளி. ஜானகி. என்ன மாமா? நம்ம ஜானகி பெரிய ஆளா இருப்ப போல இருக்கு. ஹனிமூன் போனுங்கிற ஆசையா ராமனை தூது விட்டு இருக்க? ஐயோ, நான் ஆசைப்படல மாமா, அவர்தான். என்னடா பின்னாடி பரதநாட்டியம்?
யார் ஆசைப்பட்டா என்ன சித்தப்பா, நமக்கு தேவை ஹனிமூன். எங்களுக்கு தேவை பெங்களூர், மைசூர், நந்தி ஹில்ஸ். வெரி குட். ஜானகி, எங்க அண்ணன் எடுத்த மாதிரி கல்யாண சத்திரத்துல உங்ககிட்ட ஒரு கவர் கொடுத்தேனே, அது எங்கன்னு நான் கேட்பேன். நீ உடனே ஐயோ மாமா, அந்த அவசரத்துல நான் அதை என் ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்துட்டேன். அதை அவ எடுத்துக்கிட்டு பெங்களூர் போயிட்டா அப்படின்னு சொல்லணும். மத்தத நான் கவனிச்சுக்கிறேன். உங்க பெங்களூர் ஹனிமூனுக்கு நான் பொறுப்பு. மைசூர், நந்தி ஹில்ஸ். உண்டுடா, பறக்காத. தேங்க்யூ. நீ மேல போமா, நீ உள்ள போ. ஜானகி, ஜானகி. என்ன மாமா? கல்யாண சத்திரத்துல பத்திரமா வச்சுக்க அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட ஒரு கவர் கொடுத்தேனே, காக்கி கவர். அந்த கவரை கொஞ்சம் கொண்டு வந்து தெரியுமா? எந்த கவர் மாமா? என்ன மறந்துட்டியா? சித்தப்பா கொடுத்தாரு பெரிய கவர், மஞ்ச கவர். மறந்துட்டியா? நான் காக்கி கவர்னு சொல்றேன். அண்ணா பக்கத்துல போய் நின்று அழுத்தி மஞ்ச கவர்ங்கிற உன் புருஷன். உங்களுக்கு ஹனிமூன் பிராப்தம் இல்ல மாமா. சரி 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 சரி. டேய், அது காக்கி கவர்ரா. முன்னாடி காக்கி, பின்னாடி மஞ்ச கலர். என்னப்பா இது கூட தெரியலையா? அந்த கவரை உன் ஃப்ரெண்டு நளினி கிட்ட கொடுத்திய. நளினியா? அவளை இன்னைக்கு காலையில தான் நான் அடையார் கோயில்ல பார்த்தேன். அவ வீடு கூட உனக்கு தெரியுமே, நீ போய் வாங்கிட்டு வந்துருமா? எங்களுக்கு ஹனிமூன் இல்ல. ஏய், இருடா, நான் சமாளிக்கிறேன். அண்ணா, நீங்க நளினிய காலையில தானே கோயில்ல பாத்தீங்க? ஆமா. அந்த நளினி மத்தியானம் சுந்தரி கையில அந்த கவரை கொடுத்திருக்கா. சுந்தரிடா, சுந்தரி. சுந்தரிப்பா. அப்ப சுந்தரி ஏதாவது கோயில பாத்தீங்களா? பாக்கல. நல்ல வேலை. நீங்க பாக்காத அந்த சுந்தரி அந்த கவரை எடுத்துட்டு பெங்களூர் போயிருப்பா. நாங்களும் பெங்களூர் போனோம். அங்க இருந்து மைசூர் போயிருப்பா. நாங்களும் மைசூர் போனோம். அங்க இருந்து நந்தி ஹில்ஸ் போயிருப்பா. நாங்களும் நந்தி ஹில்ஸ் போனோம். என்ன நிக்கிற, பொட்டி பிடிக்க எடுத்துக்கிட்டு கிளம்பு. டேய் ராமா, இதுக்காக நீங்க எதுக்குடா பெங்களூர் போகணும்? நான் போய் அந்த கவர் வாங்கிட்டு வந்துடுறேன். ஹனிமூன் உங்களுக்கா எங்களுக்கா? சுத்தி சுத்தி வரும், புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களா? ஏண்டா, எனக்கா புரியல? ஹனிமூன் பொண்ணா வெளிப்படையா என்கிட்ட வந்து கேட்க வேண்டியதானே? அதை விட்டுட்டு நளினி, சுந்தரி, காக்கி கவர், மஞ்ச கவர். டேய் பாத்தியா, எனக்கு காது குத்தி கடுக்கணும் போட்டாச்சு. எனக்கு ஒண்ணும் ஆசை இல்லப்பா. சித்தப்பா தான் சொன்னாரு, வீட்டுல சும்மா இருக்கே, ஜாலியா ஹனிமூன் போயிட்டு வாடாரு. சித்தப்பா சரி சரி, இன்னைக்கு ராத்திரியே அவளை கூட்டிக்கிட்டு பெங்களூர், மைசூர், நந்தி ஹில்ஸ் எல்லா இடத்துக்கும் போயிட்டு வாடா. ஜானுமா, ஜானு குட்டி, இங்க இருக்கா? ஜானு கண்ணி, ஜானு சீக்கிரமா ரயில் போயிட்டு போடுங்க, விடுங்க. இவன் அநேகமா ஹனிமூனை டாக்ஸிலே ஆரம்பிச்சுவாங்க நினைக்கிறேன். மீட்டருக்கு மேல எக்ஸ்ட்ரா கேப். என்ன எல்லாரும் வந்துட்டீங்களா? ஆமா, 1ஆம் தேதி ஆச்சே. ஜானகி, ஜானகி இங்க வாமா. இன்னையில இருந்து இந்த வீட்டோட நிர்வாகம் உன் கையில. வாங்கிக்கம்மா. கண்டிப்பா இருக்கணும், இல்லன்னா பசங்க தலையில முளகா அரைச்சிருவாங்க. டே ராமா, உனக்கு எவ்வளவு பணம் வேணுமோ கேட்டு வாங்கிக்கடா. கையேந்தறதே பழப்பா போச்சு. கல்யாணத்துக்கு முன்னாடி அப்பா, இப்ப கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்டாட்டி. உங்களுக்கு எவ்வளவு வேணும்? 300 ரூபாய். இந்த பாரு, வழக்கமா 50 100 தான் கேட்பான், இப்ப 300 ரூபாய் கேட்கறான். விடாதபடி. இந்த பாருங்க, ஆட்சி தான் கை மாறிடுச்சு இல்ல, பேசாம இருங்க. சரி, இப்ப நான் கேக்குறேன், உங்களுக்கு அதுக்கு 300 ரூபாய். கரெக்ட், அப்படி கேளுமா. 300 ரூபாய் எதுக்கு நான் கேட்டேன்? சாயங்காலம் ஆபீஸ்ல இருந்து வரும்போது மல்லிப்பூ வாங்கிட்டு வந்தீங்களா? தலையில வச்சு விடுங்கன்னு சொல்லு, அப்ப ஜோட்டால அடிக்கிறேன். படுக்க போகும்போது அல்வா வாங்கிட்டு வந்தீங்களா? காக்கா கடி கடிச்சு கொடுங்க சொல்லு, அப்ப கொன்னுறேன். அதுக்கப்புறம் டேய் போறேன்டா. அவன் கேக்குறது கொடுத்துடணும். 350 கூட மாட்டியா? ஆதாம் ஏவாள் பிறந்த காலத்துல இருந்து இந்த மாமியார் மருமக சண்டை இருக்குடா. ஒரு பேரனோ பேத்தியோ பிறந்தா எல்லாம் சரியா போயிடும். அப்ப பிரச்சனைகள்லாம் இன்னும் 8 மாசத்துல தீர்ந்துரும். புரியல? அண்ணி கர்ப்பமா இருக்காங்க. சின்ன பசங்க எல்லாம் சொல்லி தரீங்க. என்னம்மா ஜானகி, 2 மாசமா சொல்லவே இல்ல? வீட்டுல 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் அது நடக்க வேண்டிய நேரத்தில் நடந்துகிட்டு தான் இருக்கு. அது என்னடா வெடிக்க? சரி வா, பொறுமுறை வா. இன்னைக்கு நாம தான் சமையல். வா வா, சமைச்சிட்டு வரோம். உடம்பு பாத்துக்கமா. ஊருக்கா போயிட்டு வர, சீக்கிரம் வாடா. பேசி இருக்கட்டு. போலீஸ்கார மத்தியில வந்த மாதிரி நான் கல்யாணத்துக்கு சமைக்க போறோம். தலையில முண்டாசு வேற கேடு. டே கண்ணா, நீ போய் வெங்கலப்பானையில தண்ணி எடுத்துட்டு வா. வெங்கலப்பானையில தண்ணி இருக்கு. சாதம் வடிக்கடா. வெங்கலப்பானையில அரிசியை போட்டு சுட வச்சுட்டு கடைசியில தண்ணி விட்டானே, அப்போ உனக்கு சாதம் கிடைக்காது, அரிசி பொடி தான் கிடைக்கும். பத்த வை. எது பத்துதோ அதை பத்த வைடா. பத்தி குச்சி தான். சித்தப்பா, தண்ணி கொண்டு வந்துட்டேன்.
ஏண்டா உனக்கு குளிக்கிறதுக்கு தானே கேட்டேன். இப்படி கொண்டு வந்திருக்கிய அரிசி எங்க போடுறது? சித்தப்பா அரிசியை உள்ள போட்டா தேவையில்லாத தண்ணி வெளில வந்துரும். காக்கா கூழாங்க கதை படிச்சது இல்லையா? ஜானகி 7 பேருக்கு 7 லிட்டர் அரிசி போதுமா? ஐயோ அடி பிடிச்சிருக்கு. பரவாயில்ல, மேல் பாதி தெரியுமே நமக்கு. சித்தப்பா நான் வச்ச சாம்பார் பார்த்து கொதிக்க போகுது. பீன்ஸ் நறுக்கலையே. சுடவே இல்ல. ஐயோ ஸ்டவ்வை ஏத்த மறந்துட்டேன் சித்தப்பா. நமக்கு உருப்படியா தெரிஞ்சது ஒன்னே ஒண்ணுதான், ஸ்டவ்வையாவது அணைச்சது. ఏమి ఉంది? కేరళ ఉంది, ఆంధ్ర ఉంది, కర్ణాటక ఉంది, తమిళనాడు ఉంది సార్. మీరు చెప్పింది అంతా లాటరీ టికెట్ కాదు సార్, అమ్మాయి సార్. தேசிய ஒருமைப்பாடே உங்ககிட்ட தான் இருக்கு. உனக்கு ఈ అమ్మాయి కావాలా? రండి, எனக்கு இந்த பொண்ணு தான் வேணும். రండి చూస్తా. வா, தெரிஞ்ச இடத்துல விசாரிச்சு பார்க்கலாம் போல இருக்கு. సీతమ్మ గారు రండి, అందరు రండి, కూర్చోండి. బాగున్నారా? బాగున్నాను. ఈ ఫోటోలో ఉన్న అమ్మాయిని తెలుసా? నాకు తెలియదే. எனக்கு இந்த பொண்ணு வேணுமே. இந்த பொண்ணு தானே சார்? வாங்க வாங்க. இவரை பார்த்தா எனக்கு நம்பிக்கை வருது. வா, வாங்க போலாம். தெய்வநாயகி சௌக்கியமா? வாங்க என்ன? ஏவா விஜயா, ராணி, லூசி, இது யாரு புல் தமக்கு? என்ன மாதிரின்னா ரொம்ப நாளா காணோம். போலீஸ் கெடுபடி அதிகமாய் போச்சுல, அதனால தொழில தைரியமா நடத்த முடியல. அண்ணே மாறி, நீங்களும் உங்க தங்கச்சியும் உங்க தொழில் விஷயங்களை பத்தி அப்புறம் விலாவரியா பேசுங்க. நம்ம தொழில கவனிங்க. அண்ணே, இந்த மாதிரி இடங்கள்ல அவசரப்படக்கூடாது, கொஞ்சம் பொறுமையா இருந்தோம். ஏமா பாப்பா, இந்த பொண்ண தெரியுமா? நம்ம சரக்கு நம்ம சரக்கா? இப்ப எங்க இருக்கா? 2 மாசத்துக்கு முன்னாடி பாம்பே காரனுக்கு வித்துட்டேன். Oh God. Yes, come in. நமஸ்தே ஜி. வணக்கம். अच्छा, மദ്രാசி. உட்காருங்க. உங்க 2 பேரிலே என்ன விலை கொடுத்து வாங்க போறது யாரு? நான் உங்களை எப்படி கூப்பிடணும்? நமக்கு எந்த ஊர்ல கேம்ப்? உங்களுக்கு பேச வராதா? இல்ல, பேச முடியாதபடி வாயடைச்சு உட்கார்ந்துட்டு இருக்கோம். வெக்கமா? ஒரு பொம்பளைய ஆண்டவன் இப்படி பேச வச்சுட்டானேங்கிற துக்கம். ஐயோ, ஏன் சிரிக்கிற? இந்த மாதிரி இடத்துல வந்து சென்டிமெண்ட் பேசுற ஆளுங்க நீங்க தான். சரி, உன் பேர் என்ன? கலா, மாலா, ராஜி, விஜி, சந்தியா, பிந்தியா, இப்படி ஒவ்வொரு நாளைக்கு ஒரு பேரு. இத பாருமா, உனக்கு தொழில் விஷயமா 1000 பேர் இருக்கலாம். ஆனா உனக்கு உங்க அப்பா அம்மா ஒரு பேர் வச்சிருப்பாங்களே, அந்த பேர் என்ன? அம்மானா தெரியும், அப்பானா என்ன சார் அர்த்தம்? உங்ககிட்ட இது வரைக்கும் நான் எதுவுமே கேட்டது கிடையாது. இப்ப கேக்குறேன். என் பொண்ணு ஒருத்தனை காதலிக்கணும். ஒரு இழிச்ச வாயன் எனக்கு மாப்பிள்ளையா வரணும். வரதட்சணை இல்லாம என் பொண்ணு கல்யாணம் நடக்கணும்.
அப்படி பண்ணி கொடுத்துட்ட சம்பந்தி கிட்ட சொல்லி உனக்கு 108 தேங்காய் உடைக்க சொல்றேன். வரமளித்தேன் பக்தா. என்ன வராரு? என்னப்பா பயந்துட்டீங்களா? ஆமா கண்ணு, நிஜமாவே ஒருத்தர் என்ன காதலிக்கிறாரு. அப்படியா? புள்ளியாரப்பா, நீ உண்மையிலேயே பெரிய ஆளப்பா. உன்னால கல்யாணம் பண்ணிக்க முடியல, அதனால மத்தவங்க எல்லாம் பண்ணி வைக்கிற. யூ ஆர் ரியலி கிரேட். என் காதலரு இப்ப என்ன கூட்டிட்டு போக இங்க வரப்போறாரு. அம்மா, இந்த அப்பா ஆசைப்படி நீ லவ் பண்ணிட்ட, ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு எதுக்குப்பா தேங்க்ஸ் எல்லாம்? பெண்ணா பிறந்த ஒவ்வொருத்தரும் காதலிச்சு பெத்தவங்களுக்கு செலவில்லாம கல்யாணத்தை முடிக்கணும்னு நீங்க தானே சொல்லிருக்கீங்க. நீ எனக்கு பொண்ணா பிறந்ததுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஆமா, பையன் எப்படி? தங்கம்பா. உரசி பாத்தியா? போங்கப்பா. இத பாரும்மா, நீ அவனை கட்டிக்கிறதுக்கு அவன் கூட அளவுக்கு நெருங்கி பழகாத தப்பு இல்ல, புரியுதா? இப்பவே அப்படித்தான் பழகிட்டு இருக்கேன். வெரி குட், வெரி குட். அப்பா, அவர் வந்துட்டாரு, நீங்க ஒண்ணும் கண்டுக்காதீங்க. வாடா, இழிச்ச வாயா. ஹாய் ஹாய். கம் ஆன், போலாமா? புள்ளையாரப்பா, ஒட்டிக்கிட்டு போறாங்க, வெட்டிடாத. சொன்னபடி 108 தேங்காய் உடைக்கிறேன். கவலைப்படாத. உனக்கும் பானுவுக்கு இருக்கிற காதல அப்பா அம்மா கிட்ட நைஸா எடுத்து சொல்லி உங்க கல்யாணத்தை முடிக்க வேண்டியது என் பொறுப்பு. தேங்க்ஸ்டா. தேங்க்ஸ் டாவா. தேங்க்ஸ் அண்ணா, தேங்க்ஸ் அண்ணா. பின்னாடியே வா. அம்மா, ஏண்டா கல்ல அரிசியா? அரிசியில கல்லா பொறுக்கிறியா? அடடடடா, என்னம்மா இப்படி வேத்திருக்கு? என்னம்மா அது? எத்தனை நாளைக்கு இப்படி தனியா கஷ்டப்படுவ? கூட மாட வேலை செய்ய உனக்கு ஒரு துணை வேணாமா? பையன் சொல்றது சரிதான், புரிஞ்சிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கூடிய சீக்கிரமே உனக்கு துணைக்கு ஒரு வேலைக்காரி ஏற்பாடு செய்திருவோம். டியூப்லைட், டியூப்லைட். இரு. அப்பா, இந்த வீட்டுல உங்க கல்யாணத்தன்னைக்குதான் வாழை மரம் கட்டி இருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த வீட்டுல வாழை மரம் கட்டி நாங்க பார்க்கவே இல்லப்பா. இல்லடா? ஆமா. நீ அத சொல்றியா? உன்னோட ஆசையில நியாயம் இருக்குடா. என்னோட 60ஆம் கல்யாணத்துக்கு வாசல்ல வாழை மரம் கட்டி கெட்டி மேளம் கொட்டி ஜமாச்சிருவோம். நான் சொன்னது சரிதானே கௌசல்யா? ரொம்ப சரிங்க. இல்லப்பா, சாதாரணமா 20-25 வயசுல பையங்களுக்கு என்ன வரும்? அறிவு வரும், பொறுப்பு வரும். வள்ளி. அப்பா, ரோமியோ ஜூலியட் என்னப்பா பண்ணாங்க? செத்து போனாங்க. அப்பா, நேரடியாவே கேக்குறேன், காதல்னா என்னப்பா? இந்த மகாபாரதம் ராமாயணத்துல எனக்கு ஒரு ஈடுபாடு இருக்கு, அதுதான் காதல். சின்ன சிசுகளோட மனசுகளை புரிஞ்சுக்க தெரியாத ஒரு பெரியவரை என்ன சொல்லி திட்டுறதுன்னு தெரியலையே. ஏன்டா திட்டணும்? அப்பா எனக்கு கல்யாணம் பண்ணி போய் நேரடியா கேட்டுற வேண்டியதானே? அது இல்லப்பா. அதுக்கேடா சுத்தி வளைச்சு பேசுற? அதானே. இத பாருங்க, சீக்கிரமா நம்ம ராமனுக்கு ஒரு பொண்ணை பாத்துருங்க. சக்சஸ். என்னடா சக்சஸ்? ஏன் கல்யாணத்தை பத்தி பேச வந்தோம்? முதல்ல பெரியவன் என் கல்யாணம் நடக்கட்டும், அப்புறம் நாங்கெல்லாம் சேர்ந்து சின்னவன் உன் கல்யாணத்தை நடத்தி வைக்கிறோம். அலையாதரா பறக்கா வெட்டி. இந்த 210 ரூபாய் வச்சுக்க. நாடகத்துல நடிச்சா கூட இவ்வளவு பணம் கிடைக்காது சார். அடிக்கடி கூப்பிடுங்க சார், வந்து போறோம். இப்போ நீ பண்ணின காரியம் சட்டப்படி குத்தம் தெரியுமா? விஷயம் வெளியில தெரிஞ்சா நெஜ போலீஸ் EPCO 420 செக்ஷன் படி உன்னை உள்ளதிலிடுவான் தெரியுமா? சார், அப்ப அந்த வீட்டுல போய் உண்மையை சொல்லிடுறேன் சார். அவங்க உன்னை அடிச்சே கொண்டுடுவாங்களே. ஐயோ. அதனால இனிமே நீ அந்த வீட்டுக்கும் போக கூடாது, இந்த வீட்டுக்கும் வரக்கூடாது, விஷயத்தையும் வெளியில சொல்லக்கூடாது. நடந்தது ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துரு. இல்லன்னா EPCO 420 உனக்கும் சேர்த்துறான். வரேன் சார், வரேன் சார். ஜானகி, செட்டப் ஓகே ஆயிடுச்சுமா. நாளைக்கு காலையில நம்ம 3 பேரும் புலவர் பொன்னம்பலம் வீட்டுக்கு படம் எடுக்கிறோம். இடது கால் எடுத்து வச்சு உள்ளவாமா. சங்கரா, இவ மிஸ் மாதவி, இவர் எங்க அண்ணன் மிஸ் பொன்னம்பலம். அச்சா, ப்ளீஸ் டு மீட் யூ மிஸ்டர் பொன்னம்பலம். நானும் சித்தப்பாவும் உங்ககிட்ட கூட சொல்லாம பாம்பே ஹைதராபாத் போய் தேடி கண்டுபிடிச்ச மிஸ் மாதவி. அப்படி என்ன அண்ணி வேற மாதவி வேறயா? இந்த சந்தேகம் உனக்கு அன்னைக்கே ஏற்பட்டிருந்தா வீட்டுல இத்தனை பிரச்சனைகள் வந்திருக்காதரா பொறுக்கி ராஸ்கல். சித்தப்பா, இப்பவே ஜஸ்டிஸ் வீட்டுக்கு போய் அண்ணியை கூட்டிட்டு வரேன். லட்சுமணா, அதுக்கு அவசியம் இல்லை. ஏன் ஜானகிக்கு
என்னாச்சு? அவ தற்கொலை பண்ணிக்கிட்டா. ஜானகி, அம்மா ஜானகி, அம்மா ஜானகி, ஜானகி, என் அண்ணனும் அவன் குடும்பமும் தெரியாம செஞ்ச தப்புக்கு அவங்கள மன்னிச்சிருமா. என்னடா அது அழுகே வர மாட்டேங்கிறது. அம்மா ஜானகி, நீதான் தெய்வமா இருந்து இந்த குடும்பத்தை காப்பாத்தணுமா. உன் முன்னாடி எல்லாரும் சின்ன பசங்களா நிக்கிறாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் நீ சாகல. உனக்கு மேல இருக்க கூடாது, உனக்கு மேல இருக்க கூடாது. இந்தடா, இத கொண்டு போய் ராம ரூம்ல வை. அதுல இருக்கிற பொட்டை அடிச்சிடும். ராம ரூம்ல வைடா. ஒரே உருவத்துல 2 பேர். அதுதான் எனக்கு இன்னும் குழப்பமாவே இருக்கு. இவளுக்கும் இவளோட பிறப்பை பத்தி அதிகம் தெரியல. டே லக்ஷ்மணா, சித்தப்பா, ஜஸ்டிஸ்க்கு போன் பண்ணி அவரை வர சொல்லு. சரி சித்தப்பா. வேணாண்டா, நானே 4 தடவை டெலிபோன் பண்ணேன். மணி அடிச்சுட்டே இருந்தது. நேரடியா போய் பார்த்தேன், வீடு பூட்டி இருந்தது. அக்கம் பக்கத்துல விசாரிச்சேன், எங்க போயிருக்காருன்னே தெரியலையா. ஓஹோ. அம்மா மாதவி, இப்படியே மாடிக்கு போனா இந்த பக்கம் ஒரு ரூம் இருக்கு, அது ராம ரூம் தெரியும். அதுக்கு எதிர ஒரு ரூம் இருக்கு, காலி ரூம். அந்த ரூம்ல போய் நீ தங்கிக்கமா. கொஞ்சம் படிக்கட போவா. இவ இங்கேயா தங்க போறா? ஆமா. ஹேண்ட்பேக் கீழே விழுந்துருச்சு. யார கேட்டு கோலம் போடுற? உன்னதாண்டி கேக்குறேன், யார கேட்டு கோலம் போடுற? ஆண்டி, போட்டா என்ன தப்பு? இது புனிதமான துளசி மரம், இங்க நீ எப்படி கோலம் போடலாம்? அச்சா, ஒரு பத்தினி கோலம் போட்டா அப்ப கூட நீங்க இதேதான் சொன்னீங்க. நீங்க போட வேண்டாம் சொன்னா நான் போடல. நீங்களே போடுங்க ஆண்டி. 1 மினிட். ஒரு கேள்வி. நான் என்னதான் அழிச்சுக்கிட்டேன்? நீங்க 2 உயிரை அழிச்சிட்டீங்க. ஐ மீன் கொலை பண்ணிட்டீங்க. பாப்பா உயிரும் சேர்த்து. எரியிற கொல்லில எந்த கொல்லி நல்ல கொல்லி? நானா, கொலை செஞ்ச நீங்களா? யோசிச்சு பாருங்க, கோலம் போடுங்க. அப்படி உட்காருங்க, கொஞ்சம் இருங்க வர. என்னாச்சு சங்கரா? எங்க காட்டுக்கு நடு ஹால்ல என்ன இது அக்கிரமம்? என்ன வார்த்தை சொன்ன? இவங்க அண்ணிமா, என் தாய்க்கு சமம். அப்படியா? ஜானகியும் இந்த லட்சுமணனுக்கு அண்ணிதான். இவருக்கு தாய் மாதிரி. அன்னைக்கு இந்த அம்மா அவளை என்ன சொன்னாங்களோ அதேதான் நானும் திருப்பி சொன்னேன். இதுல என்ன தப்பு? நல்ல அடி நெத்தியில. அவ என்ன வார்த்தை சொல்லிட்டு போற பாத்தீங்களா? எய்தவன் இங்கேயே இருக்க அம்பை நோவது ஏன்? என்னென்ன சொல்ற? எவனோ தன் பிள்ளையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டுறானே, அவனை பத்தி சொன்னேன். சார், 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 குட் மார்னிங். நீ எதுக்கு காஃபி கொண்டு வந்த? ஏ, நான் கொண்டு வந்த என்ன தப்பு? இது என் பொண்டாட்டி எனக்காக செய்யற காரியம். அவளை தவிர இன்னொரு பொண்ணு இதை செய்யறத நான் விரும்பல. சார், ஒரு சந்தேகம். உங்க பொண்டாட்டி குடுக்கிற காஃபியை தான் குடிப்பேன்னு சொன்னீங்களே, அவங்க உங்களுக்கு அதை மட்டும்தான் செஞ்சாங்களா? எல்லாம் ஏற்பாடு ஆயிட்டா? வெரி குட், வெரி குட். ஆமா, கடைசியா என்னதான் முடிவு பண்ணாங்க? யாருக்கும் கல்யாணம்? அதுதான் தெரியல. என்னம்மா ஜானகி, செட்டப் எல்லாம் எப்படி இருக்கு கவனிச்சியா? மாமா, எனக்கு பயமா இருக்கு. கிளைமேக்ஸ் வரைக்கும் வந்துட்டு அப்புறம் என்னம்மா பயம்? நம்ம குடும்பத்தை சேர்ந்த யார் யார் இந்த கல்யாணத்துக்கு வராங்களோ அவங்க எல்லாம் ஆண்டவன் சன்னிதானத்துல மன்னிப்பு கட்டுட்டு தான் அர்த்தம். உள்ள பாத்தியா, நம்ம ராமாயண இல்லத்தின் மூல கதாசிரியர் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி. அவரை வேண்டிக்கிட்டு வாமா, எல்லாம் நல்லபடியா நடக்கும். என்ன எல்லாம் ரெடியா? என்ன ஐயரே ஒரு மாதிரி இருக்கீங்க? பயத்தை சொல்ல வேண்டிய மந்திரமே மறந்து போயிடுச்சு. தப்பா நினைக்க கூடாது. யாருக்கும் கல்யாணம். தப்பா நினைக்க கூடாது. அது இன்னும் முடிவாகல.
ரெண்டு பேரும் மாப்பிள்ளை கொடுக்கறதால 2 கல்யாணமா? பொண்ணு ஒண்ணுதான், ஆனா மாப்பிள்ளை தான் யாரு அப்படின்னு இன்னும் முடிவால. போலீஸ் கேஸ் ஆயிடாதப்பா, நான் புள்ள குட்டிதாரப்பா. கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன். என் 35 வருஷ சர்வீஸ்ல இந்த மாதிரி கல்யாணத்தை பண்ணவே இல்லப்பா. உங்க ஆசையை நிறைவேற்றத்தான் இந்த கல்யாணமே. சித்தப்பா, நீங்க எது சொன்னாலும் செய்ய நாங்க 2 பேரும் காத்துட்டு இருக்கோம். ஐயா, அம்மா வந்தாங்க. அம்மா கரெக்டா சொல்லுவாங்க. அம்மா, இப்ப யாருக்கும் கல்யாணம்? யார் யாருக்கு தாலி கட்டினாலும் அதுல எனக்கு மனப்பூர்வமான சம்மதம். அச்சதை போட்டு ஆசீர்வாதம் பண்ணுங்க. இப்படி எல்லாரும் 2 பேரும் ஆன்சரோட வந்து இப்ப உங்களுக்கு தான் புரியும். ஸ்ரீராம். என்ன? ஆமாண்டா, உன் அண்ணன் ஊரெல்லாம் பாராட்டுற புலவர் பொன்னம்பலம் தான் வந்திருக்கேன். என்ன தீக்குளிக்க வைக்க போறேன்னு 1000 தடவை சொல்லிட்டே இருப்பியே. ஜானகிக்கு நான் செஞ்ச தப்புக்கு பிராயச்சித்தமா இந்த ஆண்டவன் சன்னிதானத்துல உண்மையிலேயே இப்பத்தாண்டா தீக்குளிக்க போறேன். டேய், கல்யாண மாலையோட வந்திருக்கேன்டா. என்னென்ன சொல்ற? இந்த மாதவிய என் மருமகளா ஏத்துக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். மாப்பிள்ளை யாருங்க? என் மூத்த மகன் ராமன் தான். அப்பா, ஒரு பிரச்சனை விட்டது. மாப்பிள்ள உட்காருப்பா, மன வந்து உட்காரு. பொண்ணை வர சொல்லுங்க. ஆனாலும் மனசு மாறதுக்குள்ள சீக்கிரம் தாலி கட்டி விடுப்பா. பொண்ணை வர சொல்லுங்க, நேரம் ஆயிடுச்சு, சீக்கிரம். சர்வமங்கள மங்கள்யே சிவே சர்வசாதகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. கட்டிமல. நிறுத்துங்க. ஜஸ்டிஸ் சார், நல்ல காரியம் நடக்கும்போது ஏன் இப்படி அபசகுனமா பேசுறீங்க? கட்டுப்பா, சொல்லுங்க. நிறுத்துங்க. மாப்பிள்ள, நீங்க செய்யறது உங்களுக்கே நல்லா இருக்கா? மூத்ததாரம் ஜானகி உயிரோட இருக்கும்போது 2ஆம் தாரமா இன்னொருத்துக்கு எப்படி தாலி கட்டலாம்? ஜஸ்டிஸ் சார், நல்ல காரியம் நடக்கும்போது ஏன் இப்படி அபசகுனமா பேசுறீங்க? கட்டுப்பா, சொல்லுங்க. நிறுத்துங்க. மாப்பிள்ள, நீங்க செய்யறது உங்களுக்கே நல்லா இருக்கா? மூத்ததாரம் ஜானகி உயிரோட இருக்கும்போது 2ஆம் தாரமா இன்னொருத்துக்கு எப்படி தாலி கட்டலாம்? ஜானகி உயிரோடு இருக்காளா? ஏன் ஜஸ்டிஸ் சார், பொண்ணு செத்து போற கவலையில இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஏன்னா ஜானகி செத்துட்டுதான் போலீஸே நம்ம வீட்டுல வந்து சொல்லல. அவ போன இடத்துல இப்ப நேரம் புல்லு முளைச்சு போயிருக்கும். நீ தாலியை கட்டுப்பா, நீங்க மந்திரத்தை சொல்லுங்க. No, இந்த கல்யாணம் நடக்க கூடாது. ஜானகி உயிரோட தான் இருக்கா. இன்னைக்கு காலையில வர என் வீட்டுல தான் இருந்தா. இப்பதான் அவளை காணும். பாவம், பொண்ணு செத்த கவலையில பைத்தியம் பிடிச்ச மாதிரி பேசுறாரு. அவரை பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில சேர்க்கறத பத்தி நம்ம அப்புறம் யோசிப்போம். நல்ல நேரம் வேற போயிட்டு இருக்கு. நீ தாலியை கட்டுப்பா, நீங்க மந்திரத்தை சொல்லுங்க. No, மாதவி, நீயே உங்க அக்கா வாழ்க்கையை பாழாக்கிடாதம்மா. என்ன சொன்னீங்க? மாதவி, நீயே உங்க அக்கா வாழ்க்கையை பாழாக்கிடாத. வெரி குட். ரேஷன் கார்டுல பாம் ஆயில் கிடைச்ச சந்தோஷம் எனக்கு இப்ப இருக்கு. ஆனா இந்த ஒரு வார்த்தை மட்டும் போதாதே, இன்னும் கொஞ்சம் தேவைப்படுதே. மாதவி ஜானகியோட தங்க. இன்னும் கொஞ்சம் முத்துக்கள் உதிரட்டும். மாதவி எனக்கும் இன்னொருத்தைக்கும் பிறக்கும். இல்லீகலா? அது போதும் சார் எனக்கு. இப்பாவது சொல்லியா? என் பொண்ணு ஜானகியை எங்கே ஒளிச்சு வச்சிருக்கீங்க? இவதான் ஜானகி. ராமா, நீ தாலி கட்ட போனது ஏற்கனவே நீ தாலி கட்டின ஜானகிக்கு தாண்டா. இத்தனை நாளா நம்ம வீட்டுல உங்களை எல்லாம் பழிக்கு பழி வாங்கின இவ ஜானகி தான், மாதவி இல்ல. அம்மா ஜானகி, ஏமா உனக்கு இன்னும் இந்த மாதவி வேஷம்? ஜானகி, தீர விசாரிக்காம உன்னை வீட்டை விட்டு துரத்தணும். அதுக்காக எங்களை மன்னிச்சிடுமா? நான் மாணவியா நடிச்சதுக்கு நீங்க எல்லாம் என்ன மன்னிச்சிடுங்க. அப்போ இத்தனை நாளா என் வீட்டுல ஜானகியா இருந்தது மாதவி. இப்போ அவ எங்கே? அம்மா மாதவி, வெள்ளவம்மா. உங்க எல்லாரையும் கொஞ்ச நாள் தீக்குளிக்க வச்சுட்டேன். என்ன மன்னிக்கணும்.
ஆக மொத்தம் தாலி வேஸ்ட், மாலை வேஸ்ட், என் பொழப்பே வேஸ்ட். எதுவுமே வேஸ்ட் இல்ல. கொஞ்சம் இருங்க வரேன். அப்பா அப்பா நான் இவளை காதலிக்கிறேன்ப்பா. இந்த நல்ல முகூர்த்தத்துல எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருங்கப்பா. ஆரம்பிக்கலாமா? ஒண்ணு மாத்த மாட்டேங்க. ஒண்ணுக்கு அப்ப நான் தான் மாத்த மாட்டேன். நிறுத்து சொல்ல மாட்டேங்க. பிள்ளைய மாத்த மாட்டியப்பா. பிள்ளையா உங்களுக்கு ஆட்சேபனை இல்லையே. கட்டி வேணாம், கட்டி வேணாம். அப்பா மங்களகரமா கல்யாணம் முடிஞ்சு போச்சு. இந்த மூணு விட்டுட்டேன். ஓ மந்திரம் சொல்ல மறந்துட்டேன். மாங்கல்யம் தந்துனா லேனா மம ஜீவன ஹேதுனா கண்டே பத்ராமி சுபகே கொஞ்சீவ சரத சதம்.